வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வாழைக்காய் வறுவல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 வாழைக்காயை இது மாதிரி 2 துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த கட் பண்ண துண்டுகளை ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரே ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காய் வெந்த பிறகு தோலை நீக்கிட்டு இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்கான பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1½ ஸ்பூன் மிளகாய்த்தூள், சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை டிப் பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காய் ஆல்ரெடி நல்லா வெந்து இருக்கிறதுனால நம்ம இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே எடுத்துடலாம். இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2-in-1 டேஸ்ட்டோடு இருக்கும். ஒரு வாழைக்காய் வறுவல் மாதிரியும் இருக்கும், ஒரு மினி பஜ்ஜி டேஸ்ட்லேயும் இருக்கும். சாப்பாட்டுக்கும் இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக பரிமாறலாம், ஸ்நாக்ஸாகவும் இதை ஒரு சாஸ் கூட பரிமாறலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.